இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, எடுத்துக்காட்டு 1.20, 1.21, 1.22 3 பார்க்க போகிறோம். இந்த மூணு கொஸ்டின்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா, சார்பின் சேர்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவரையும் நம்ம வந்துட்டு f(x) அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். h(x), h(b) இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, f(g(x) அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டு 1.20ல் f(x) = 2x + 2 மற்றும் g(x) = x² - 2 எனில் f(g) மற்றும் g(f) காண்க அப்படின்ட்டுருக்காங்க. இதை நீங்கள் எப்படி வாசிக்கணும் பார்த்தீங்கன்னா, f(g), g(f) அப்படின்ற மாதிரி வாசிக்கணும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா f(x) = 2x + 1, g(x) = x² - 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு f(x) = 2x + 1ன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x இருக்குன்னா அந்த x வந்து பார்த்தீங்கன்னா f(x) ஆகும்போது அந்த x-ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணி +1 ஆட் பண்ணணும் அப்படின்றது தான் அதோட மீனிங். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா g(x) அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா x² - 2. அதாவது எக்ஸ்ன்னு சொல்லி ஏதாவது ஒன்று நம்ம ஜி சார்புக்கு நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னா அந்த எக்ஸுக்கு போகக்கூடிய நம்பரை வந்து என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதை வந்த ஆன்சரை -2 அப்படின்ற -2ஆல் கழிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு இந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். f(x) = 2x + 1, g(x) = x² - 2. இங்கே f(g(x) கேட்டிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா g(x) முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதிலிருந்து தான் f(x) போகணும். இப்போ வேறு ஒன்றுமே இல்லை. அந்த விஷயத்தை வந்து ரொம்ப தெளிவாக எப்படி எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். f(g(x) அதை f(g(x)னே நம்ம நார்மலாக எழுதுகிற மாதிரி எழுதிட்டு g(x)ஓட வேல்யூ என்னவோ அதை g(x)க்கு போடும்போது f மட்டும் வெளில இருக்குது. அதுக்கு மேலே என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா x² - 2, அதாவது g(x)ஓட வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு கிளியராக அங்கே அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது போக வந்து பார்த்திங்கன்னா f(x)ஓட எப்படி சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, x இருந்ததுன்னா அந்த x-ஐ 2ஆல் மல்டிபிள் பண்ணி +1 ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இங்கே இருக்கிறது என்ன இருக்குன்னா f(()க்குள்ளே வந்துட்டு x² - 2 நமக்கு இருக்குது. அப்போ x² - 2 இருக்குது அப்படின்னா அந்த x² - 2 தான் நம்மளுக்கு எக்ஸுன்ற மாதிரி எடுத்துக்கிட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 × x-க்கு பதில் 2 × x² - 2 + 1ன்னு சொல்லி போடுறோம். 2-ஐ உள்ள மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2x² - 4 + 1ன்னு இருக்கும். -4 + 1 வந்துட்டு -3 நமக்கு மாறிடுச்சு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவது என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா g(f) அப்படின்றது கேட்டிருக்காங்க. g(f(x) அப்படின்றது எப்படி போடலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக g(f(x)ன்னே போட்டுரும். இந்த இடத்துல g வெளியே இருக்குது, f(x) தான் உள்ளே இருக்குது. அப்போ f(x)ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2x + 1. அந்த 2x + 1-ஐ f(x)க்கு பதிலாக போட்டுரும். இந்த இடத்துல போட்டாச்சு. இப்போது g(2x + 1) அப்படின்ற மாதிரி இருக்குது. இந்த 2x + 1 அப்படின்றது எப்படி சார் நம்ம வந்துட்டு சம்குள்ளே போட முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா g(x)ல் x இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு ஸ்கொயர் பண்ணி -2 பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இங்கே அந்த x இருக்க வேண்டிய இடத்துல 2x + 1 இருக்கிறதுனால அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த 2x + 1-ஐ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணி -2 போட்டுக்கிறோம். இதை ஸ்கொயர் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதாவது a² + b² + 2ab கான்செப்டில் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா விரிச்சு எழுதி அதில் -2-ஐ கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துட்டு 4x² + 4x - 1 அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும். இதில் வந்துட்டு வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது ரெண்டையும் தான் காண்க மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணும் f(g(x) = 2x² -
2x squared minus 3, g of f of x is equal to 4x squared plus 4x minus 1 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். இன்னொரு விஷயம் ரெண்டுமே எப்பயுமே ஈக்குவலாக இருக்காது, அதையும் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்துட்டு இந்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சம் வந்துட்டு கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை வந்துட்டு கொஞ்சம் நீங்கள் தெளிவாக பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டு 1.21 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண கணக்கு. 1.21 வந்துட்டு அவங்க சொல்லியிருக்க விஷயங்கள் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு 1.21 f of x is equal to square root of 2x squared minus 5x plus 3 ஐ இரு சார்புகளின் சேர்பாக குறிக்க. இதை வந்துட்டு ஒரு இரு சார்புகளின் சேர்பாக குறிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் ரூட் இருக்குது, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஏதோ ஒரு வேல்யூ சம்திங் வேல்யூ இருக்குது. அதாவது 2x ஸ்கொயர்டு மைனஸ் 5x ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஒன்று இருக்குது. அப்போது இதை மட்டும் ஒரு சார்பாக வச்சுக்கிட்டு இந்த ரூட் எடுக்கிறத ஒரு சார்பாக வச்சுக்கிட்டோன்னா 2 சார்பு கிடச்சிடும். அப்போ இரு சார்புகளின் சேர்ப்பு வேணும் அப்படின்னா நம்ம அந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். அப்படின்றதுனால நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான கான்செப்டை உள்ளே கொண்டு வந்துக்கிறோம். சரிங்களா? அப்போ வந்து பார்த்திங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸை வந்துட்டு ஸ்கொயர் ரூட்டு அது உள்ளே இருக்கிறது அந்த பாலினாமி உள்ளே இருக்கக்கூடிய பல்லுறுப்புக்கோவையை வந்துட்டு தனியாக வந்துட்டு பிரித்து எழுதுறதுக்கான ஒரு பிளான் பண்ணிக்கிறோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எஃப் தான் ஃபங்க்ஷனாக இருக்கனால நம்ம என்ன பண்ணுறோன்னா உள்ளே இருக்கிறத வந்துட்டு F2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ரூட் போடுறத வந்துட்டு F1ன்னு சொல்லி வச்சுக்கிறோம். அதாவது F2 என்ன பண்ணுன்னா எக்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு உள்ளே இருக்கிற பல்லுறுப்புக்கோவையாகவே மாற்றிடும். எக்ஸ் ஸ்கொயர் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 அப்படின்ற மாதிரி மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு எஃப் ஆஃப் ஒன்றுன்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். எஃப் ஆஃப் ஒன்று அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா f1 ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். எக்ஸு கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸை ரூட் எடுத்து கொடுக்கணும், அதான் அதோட வேலை. அப்போ இந்த இடத்துல வந்துட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியர். இந்த ஸ்டெப்பில் வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அவங்க கொடுத்துருந்ததை கிவனை இங்கே எழுதிட்டாங்க. அந்த கிவன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2x ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 3 அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம ஏற்கனவே என்ன அப்டேட் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா f2 ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2x ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 5x ப்ளஸ் 3ன்னு சொல்லி உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூவை வந்துட்டு ஏற்கனவே நம்ம f2ன்னு எடுத்து வச்சுருக்கோம். அந்த இதை வந்துட்டு இங்கே நம்ம அப்போது உள்ளே இருக்கிறதுக்கு பதிலாக f2 ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாமா அப்படின்னா போட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல வந்துட்டு f2 ஆஃப் எக்ஸ் எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டோம், அதனால் அப்படி வந்திருக்கு. ஓகேங்களா? அதை வந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறத வந்துட்டு இங்கே நீங்கள் f1 ஃபங்க்ஷனாக நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க. அப்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா f1 ஸ்கொயர் ரூட்டுக்கு பதில் என்ன பண்ணலாம் f1 ஆஃப் f2 ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி கிளியராக முடியுது. இதை வந்து ரொம்ப விளக்கம் இருந்ததுன்னா f1 f2 எக்ஸ்ன்னு சொல்லி நம்ம எழுதி முடிக்கலாம். சாதாரண விஷயம். ஒரு சார்பை கொடுத்து அந்த சார்பை இரு சார்புகளின் சேர்பாக எழுத சொன்னாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா எழுதி முடிக்கலாம். அடுத்து பாருங்கள் 1.22 வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா if f of x is equal to 3x minus 2 g of x is equal to 2x plus k மற்றும் f of g equal to g of f எனில் k இன் மதிப்பை காண்க. இந்த இடத்துல இது ஈக்குவல்ட்டு இது ரெண்டும் சமமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு எஃப் ஆஃப் எக்ஸில் வந்துட்டு எல்லா நம்பரும் தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்தது மட்டும் எப்படி கொடுத்துட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2x ப்ளஸ் கேன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கே வந்துட்டு கொடுக்காம விட்டுருக்காங்க, அந்த கேவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம ரெண்டுமே சமம் அப்படின்றதுனால இப்போ நம்ம 1.20 என்ன பண்ணணுமோ அதே தான் திரும்ப பண்ணணும்னா அவங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் எக்ஸை எழுதிக்கங்க, அடுத்து ஜி ஆஃப் எக்ஸை எழுதிக்கங்க. ரெண்டையுமே எழுதியாச்சு. அடுத்து இப்போ எதை எழுதிக்கணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸை எடுத்துக்கணும். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா நம்ம நார்மலாகவே தெரியும் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸை வந்துட்டு இப்படி தான் எழுதணும். எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் தான் எழுதணும். உள்ளே இருக்கிறது ஜி ஆஃப் எக்ஸு. அதனால் ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 2x ப்ளஸ் கே. அதை அப்படியே இங்கே நம்ம எழுதிக்கிறோம். 2x ப்ளஸ் கேவை நம்ம எழுதிக்கிறோம்.
2x + k எழுதியாச்சு. f of 2x + k. அப்போது இந்த இடத்துல நமக்கு என்ன தெரியுதுன்னா எஃப்க்கு உள்ள வந்துட்டு x இருந்ததுன்னா அதை 3ஆல் மல்டிபிள் பண்ணி -2 பண்ணணுன்றது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதில் என்ன இருக்குது அப்படின்னா 2x + k இருக்கு இல்லையா, அதை 3ஆல் மல்டிபிள் பண்ணி -2 பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் நிற்கிது. அப்போது இந்த இடத்துல வந்துட்டு இந்த 3ஐ உள்ள மல்டிபிள் பண்ணி இந்த -2 பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6x + 3k - 2 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தெளிவாக கிடைக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு f of g of x ஓட வேல்யூ. அப்போ f of g of x = 6x + 3k - 2 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அப்டேட் கிடைக்குது. அதே மாதிரி g of f of x அப்படின்றப்போ நம்மளுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா g of f of x தான் நம்ம எழுதிக்கணும். g of f of x தான் நம்ம எழுதிக்கணும். சரியா, அவங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வெறும் g of f of x வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட் எழுதாமல் எழுதியிருக்காங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. உள்ள வந்து பார்த்திங்கன்னா f of x இருக்கிறதுனால f of x ஓட வேல்யூவை முதல்ல எழுதிக்கணும். f of x ஓட வேல்யூ முதல்ல எழுதும்போது என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா f of x ஓட வேல்யூ வந்துட்டு 3x - 2 அதை உள்ளே எழுதிக்கிட்டாங்க. அப்புறம் g of x நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா g of x வந்துட்டு x இருந்துச்சுன்னா அதை 2ஆல் மல்டிபிள் பண்ணி +k ஆட் பண்ணிக்கணும்னு சொல்லி இதில் சொல்லியிருக்கு. அதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோன்னா இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 3x - 2 இருக்கிறதுனால அந்த 3x - 2வே நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு அந்த கான்செப்ட் படி என்ன பண்ணுறோன்னா 2 × 3x - 2 + k அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இப்போ இந்த 2ஐ வந்துட்டு உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது 6x - 4 அப்படின்ற மாதிரி வந்துடும். k வேறு இருக்கிறதுனால k அப்படின்ற மாதிரி கிடச்சிருது. இப்போது இந்த இடத்துல g of f of x நமக்கு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா g of f of x கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்துட்டு f of g of xும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ரெண்டையுமே நம்ம வந்துட்டு இப்போ சமப்படுத்தும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாகவே நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ரெண்டையுமே வந்துட்டு ஈக்குவல் பண்ணலாம். இது ரெண்டும் ஈக்குவல் பண்ணணும். இந்த வந்து பார்த்திங்கன்னா f of x நமக்கு கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா 6x + 3k - 2 கிடச்சிருந்தது. g of x எவ்வளோ கிடச்சிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6x - 4 + kன்னு கிடச்சிருந்துச்சு. அது ரெண்டையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஈக்குவல் பண்ணியிருக்காங்க. ரெண்டு சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா k இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா கேவை பூரா ஒரே பக்கம் கொண்டு போகிறோம். அப்போ 3k + k என்ன வந்துடும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பக்கம் 4kன்னு வந்துடுது. அதே மாதிரி அந்த சைடில் பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு இந்த சைடில் இருக்கக்கூடிய 6x - 2 எல்லாத்தையும் அந்த சைடு கொண்டு போகும்போது -6x என்ன ஆகிடும்னா கேன்சல் ஆகிடும். -2 அங்கிட்டு போகும்போது +2ஆக மாறுது. அப்போ -4 +2 அப்படின்றப்போ உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 3k இந்த k இங்கே இந்த சைடில் இருக்கக்கூடிய k இங்கிட்ட வந்துச்சுன்னா 3k - k அப்படின்றப்ப வந்துட்டு 4k வராது, 2k வரும். அப்போ 2k = இந்த இடத்துல -4 இருக்குது ரைட் ஹேண்ட் சைடில், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்துட்டு -2 இருக்குது. அந்த -2 இந்த பக்கம் வரும்போது என்ன ஆயிருன்னா +2ஆக மாறும்போது -4 + 2 வந்துட்டு -2ன்னு கிடைக்கும். அப்போது 2k = -2னா k = -2/2 ரெண்டில் அடிச்சோம்னா =-1 அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு அப்டேட் கிடைக்குது. அப்போது இதில் வந்து நம்மளுக்கு என்ன ரொம்ப தெளிவாக தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாயிண்டில் வந்துட்டு f of x ஓட வேல்யூ g of x ஓட வேல்யூ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சமப்படுத்திட்டு கேவோட வேல்யூ வந்துட்டு -1 அப்படின்ற மாதிரி நம்ம கிளியராக எடுத்து முடிச்சிருக்கோம்.